ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நான் முயற்சி செய்வேன் என்றல்ல, என்னால் முடியும் என்று சொல்லுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். எதையாவது செய்ய விரும்பும் போது நான் செய்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறோம். செய்வது வேறு, முயற்சி செய்வது வேறு. முயற்சி செய்கிறேன் என்கிற வார்த்தை சந்தேகத்தின் ஆற்றலை உடல், மனம் மற்றும் பிரபஞ்சத்தில் பரப்புகிறது. இது நம்மை சாதாரணமான முயற்சியையே செய்ய அனுமதிக்கிறது. பிறகு தோல்வி அடைகிறோம். விளைவுகளுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்வது கிடையாது. இது ஆரம்ப புள்ளியிலேயே தோல்வியை ஏற்றுக்கொள்வதைப் போல் ஆகும். உங்களுடைய பழக்கத்தில் ஏற்படும் மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது வேலையில் புதிய திட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையை முயற்சி செய்கிறேன் என்று கூறி வெளிப்படுத்துவீர்களா? உங்களுடைய இந்த முயற்சி செய்கிறேன் என்கிற வார்த்தை உங்களுடைய உழைப்பில் சூட்சுமத்தில் தடையை ஏற்படுத்துகிறது. விளைவு மீது எதிர்மறை தாக்கத்தை முன்கூட்டியே உருவாக்கி விடுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? முயற்சிப்பேன், செய்வேன் என்கிற இரண்டு வார்த்தைகளும் முற்றிலும் வேறுபட்ட ஆற்றல் அளவுகளை கொண்டது. முயற்சிக்கிறேன் என்கிற வார்த்தை குறைந்த ஆற்றல் உள்ளது. அது மெதுவாக வெற்றியை குறைத்து தோல்வியை சாத்தியமாக்குகிறது. இது நம்மிடம் உள்ள சிறந்ததை கொடுக்க விடாது. நான் செய்வேன் என்கிற நம்பிக்கையுடன் சொல்லி, அந்த உறுதியான அடித்தளத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். இதனுடைய உயர்ந்த வைப்ரேஷன் நமக்கு ஆசீர்வாதமாக ஆகிவிடும். மேலும் இது பிரபஞ்சத்திற்கு அதே செய்தியை கொடுத்து வெற்றியை ஈர்க்கிறது. முயற்சிக்கிறேன் என்கிற வார்த்தையை நம்முடைய சொல்லகராதியிலிருந்து நீக்கிவிட வேண்டும். நம்முடைய ஆரம்ப எண்ணங்களும் வார்த்தைகளும் சக்திசாலியான நேர்மறையாக இருக்கும்போது நமது வைராக்கியம் ஒவ்வொன்றையும் துல்லியமாக செய்ய வைக்கும். நீங்கள் ஒரு சக்திசாலியான ஆத்மா என்று ஒவ்வொரு நாளும் பல முறை தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவற்றை செய்யுங்கள். தெளிவான குறிக்கோள்களை வையுங்கள். மேலும் அவற்றை எப்படி அடையப் போகிறீர்கள் என்பதிலும் உறுதியாக இருங்கள். அதற்காக வேலை செய்யும் போது உங்களுடைய சிறந்ததை கொடுங்கள். உங்கள் குறிக்கோளுக்கு உறுதியான மனோசக்தி மூலம் ஆதரவளியுங்கள். சிந்தியுங்கள், முடிவெடுங்கள், பிறகு உடனடியாக செயல்படுத்துங்கள். ஒத்திவைக்காதீர்கள். முயற்சி செய்கிறேன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்களுடைய குறிக்கோள்கள் மற்றும் லட்சியத்தில் உறுதியாக இருங்கள். சந்தேகத்திற்கோ பயத்திற்கோ எந்த காரணங்களும் இல்லை என்று உறுதியுடன் இருங்கள். எப்போதும் நம்பிக்கை வையுங்கள். வெறும் ஆசை மட்டும் வைக்காதீர்கள். செயல்படுங்கள். முயற்சி மட்டுமே செய்யாதீர்கள். பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். வெறும் நம்பிக்கையுடன் மட்டும் இருக்காதீர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் எப்போதுமே அடைய வேண்டும். வெறும் முயற்சி மட்டும் போதாது. உங்களுடைய மனதின் உரையாடல் நேர்மறையாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஒரு செயலை ஆரம்பம் செய்யும் முன் உங்கள் மனதில் வெற்றிக்கான நிகழ்வை தயார் செய்யுங்கள். என்னால் இதை செய்ய முடியும், இது மிகவும் சுலபமானது, நான் இதை செய்வேன் என்று உயர்ந்த ஆற்றல் உள்ள வார்த்தைகளையே பயன்படுத்துங்கள். உங்களுடைய வைப்ரேஷனை உயர்த்தி கொள்ளும் போது பயமும் சந்தேகமும் விலகி போய்விடும். சூழ்நிலைகள் மீது உங்களுடைய நேர்மறை பரவும். சாதகமான நிகழ்வுகளையும் மனிதர்களையும் ஈர்க்கும். உங்களை வெற்றியாளர் ஆக்கும். ஓம் சாந்தி.